தேசத்தின் முதுகெலும்பே விவசாயிகள் என்று வீர வசனம் பேசும் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து விவசாயிகளின் முதுகில் குத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏர்முனைக்கு எதிராக போர் முனையை ஆயுதமாக எடுத்திருக்கும் மத்திய பாஜக அரசு விவசாயிகளுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை சற்று நினைத்து பார்க்க வேண்டும். விவசாயிகளின் வருமானத்தை குவோம் என்று கூறி ஆட்சியில் அமர்ந்த பிரதமர் மோடி 10 ஆண்டு கால ஆட்சியில் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே சிதைத்திருக்கிறார். அது எப்படி என்று தெளிவாக சொல்கிறோம், கொஞ்சம் கேளுங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேங்காய் 20 ரூபாய்க்கு விற்றது. இன்றைக்கு அதே தேங்காய் 10 ரூபாய்க்கு தான் விற்கிறது. அதாவது 10 ஆண்டுகளில் 10 ரூபாய் குறைத்து 10 ரூபாயில் நிறுத்தி இருக்கிறது மத்திய அரசு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் கூலி 400 ரூபாய், இன்று 1000 ரூபாய் வரை. கூலி உயர்வோடு சேர்த்து உரம் விலை 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்கு உயர்த்தாமல் தேங்காயின் விலையை பாதியாக குறைத்து விவசாயிகள் வாழ்வில் வீசிய ஒளி விளக்கை அணைத்ததுதான் மிச்சம். மத்திய அரசின் நாபெட் நிறுவனம் நாட்டின் மொத்த உற்பத்தியில் 20% கொப்பரை தேங்காயை மட்டுமே கொள்முதல் செய்கிறது. அதன்படி கிலோ 108 ரூபாய் என விவசாயிகளிடமிருந்து 1 லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்து வைத்திருந்த நாபெட் நிறுவனம் வெளிச்சந்தையில் கிலோ 65 ரூபாய்க்கு விற்றது. தேங்காய் எண்ணெய் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள பெரு நிறுவனங்கள் கூட்டணி அமைத்து கிலோ 65 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துவிட்டன. இதன் விளைவு என்ன தெரியுமா? கொப்பரை தேங்காயை கிலோ 85 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்று வந்த விவசாயிகள் இன்று 60 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். மத்திய அரசின் நாபெட் நிறுவனம் என்றைக்கு கிலோ 65 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்றதோ அதே நாளில் வெளிச்சந்தையில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காயின் விலை 80 ரூபாயிலிருந்து 60 ரூபாயாக குறைந்துவிட்டது. எது நடந்துவிடக் கூடாதென்று தென்னை விவசாயிகள் கடந்த டிசம்பர் மாதம் டெல்லி ஜந்தர் மந்தரில் முகாமிட்டு போராட்டம் நடத்தினார்களோ அது நடந்துவிட்டது. மத்திய அரசு கொள்முதல் செய்யும் கொப்பரை தேங்காயை வெளிச்சந்தையில் விற்காமல் எண்ணெயாக மாற்றி பாரத் கோகனட் ஆயில் என்ற பெயரில் மக்களுக்கு மானிய விலையில் விற்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையையும் மத்திய அரசு அன்றைக்கு நிராகரித்து விவசாயிகளை அவமதித்து அனுப்பியது. தற்சார்பு இந்தியா என்று பெருமை பேசும் பிரதமர் மோடி உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்கள் இருக்கும் போது வெளிநாட்டை நம்பியிருப்பது நியாயமா என்று கேள்வி கேட்கிறார்கள் தென்னை விவசாயிகள். தென்னை விவசாயிகளுக்கு மத்திய பாஜக அரசு செய்த துரோகத்தை பார்த்தோம். அடுத்தது தமிழகத்தில் அதிமுகவை போல திமுக அரசு விவசாயிகளுக்கு செய்யும் துரோகத்தை பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு விவசாயிகளை மயக்க தேர்தல் வாக்குறுதி எண் 66 திமுக சொன்னது என்ன தெரியுமா? திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 66வது வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய நியாய விலை கடைகள்ல தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் விவசாயிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து மானிய விலையில விற்பனை செய்யவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு தயக்கம் என்ன அப்படின்னா, பாமாயில கிடைக்கக்கூடிய கமிஷன் மட்டும்தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. உள்நாட்டிலிருந்து விவசாயிடமிருந்து நேரடியாக தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் கொள்முதல் செய்யும் போது கமிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாமாயிலே வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு மாசம் 2 லிட்டர் இறக்குமதி செய்யும் போது கமிஷன் பெறப்படுகிறது. இந்த கமிஷன் பகிரங்கமாக எந்த ஆட்சியில் இருந்தாலும் இது கொடுக்கப்படுகிறது. அது ஒன்றுதான் காரணம். தமிழ்நாடு அரசு நேரடியாக இறக்குமதி செய்வதில்லை. இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய அதானி நிறுவனம் அதானியுடைய துணை நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளி கோரி கொள்முதல் செய்து கொள்கிறது. ஆக தமிழ்நாடு அரசு நேரடியாக அதானியுடைய பாமாலை தமிழ்நாட்டிலே விற்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து 1 லிட்டருக்கு 75 ரூபாய் மானியம் கொடுக்கிறது. இதனால சம்பாதிக்கிறவர் யாருன்னா அதானி சம்பாதிக்காரு. இதனால வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா தென்னை விவசாயம், நிலக்கடலை விவசாயிகள். மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து அதானி நிறுவனமே பாமாயிலை இறக்குமதி செய்கிறது. இதற்காகவே மத்திய அரசு இறக்குமதி வரியை 12% குறைத்ததால் பாமாயில் இறக்குமதி அளவு அதிகரித்துள்ளது. அதானியின் துணை நிறுவனங்களிடம் இருந்து தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் 2 கோடி லிட்டர் பாமாயிலை லிட்டருக்கு 100 ரூபாய் வீதம் கொள்முதல் செய்கிறது. அதற்கு தமிழக அரசு மக்கள் வரி பணத்திலிருந்து 75 ரூபாய் மானியம் கொடுத்து
மீதமிருக்கும் 25 ரூபாய்க்கு ரேஷன் கடைகளில் விற்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டிலிருந்து பொது விநியோக திட்டம் மூலம் ஒவ்வொரு மாதமும் 150 கோடி ரூபாய் வெளிநாட்டிற்கு கொடுக்க அதனை தமிழக அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் விற்று கொண்டிருப்பதால் உள்நாட்டில் என்ன நடக்கிறது தெரியுமா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு 20 ரூபாய்க்கு விற்ற ஒரு தேங்காய் விலை இன்று 10 ரூபாய். தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இங்க இருக்கக்கூடிய திமுகவும் கேட்டுக்கொண்டே இருக்கிற கோரிக்கை நிறைவேற்றவே இல்லை. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குதுன்னா, பாமாயிலுக்கான இறக்குமதி வரியை 42% 44%-இருந்து 32 12% குறைச்சிருக்கிறாங்க. குறைச்சதோட விளைவு என்ன? பயன்பெற்றவர் யாரு? அதானி. இறக்குமதி எது அதிகமாகுது, கூடியிருக்குது? பாமாயில் இறக்குமதி தான் கூடியிருக்குது. ஆக எண்ணெயோட விலை வரியை குறைத்ததால பாமாயில் வரை குறைவானதுனால நிறைய பேர் இந்த பிஸ்கட் தயாரிக்கிறவங்க, அதே மாதிரி இந்த அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறவங்க, சோப்பு தயாரிக்கிற இந்த மாதிரி எல்லாரும் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயிலிருந்து பாமாயிலுக்கு மாறிவிட்டார்கள். இதனால 20 ரூபாய்க்கு வித்துட்டு தேங்காய் எண்ணெய்க்கு 10 ரூபாய்க்கு விற்குது. ஆக மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களும் மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தான் இன்னைக்கு தேங்காய் 10 ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் நிலக்கடலை விவசாயிகள் பொறிக்கிறதுக்கு இந்த கூலி கட்டுப்படியாகாமல் இருக்கிறது கூட காரணம் யாருன்னா, இவங்க 2 பேரும் தான் தனிப்பட்ட முறையிலும் கூட்டு பொறுப்பிலும் காரணமானவர்கள் என்பதை நாங்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறோம். இப்படியே கமிஷனுக்காக மத்திய மாநில அரசுகளின் கூட்டுச் சதியால் உள்நாட்டு விவசாயிகள் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டு பாமாயிலுக்கு மக்கள் வரிப்பணத்தை மானியமாக வழங்கி அதனை ரேஷனில் விற்கும் தமிழக அரசின் கண்களில் தமிழக விவசாயிகள் தெரியவில்லை. வெளிநாட்டு பாமாயிலுக்கு 75 ரூபாய் மானியம் வழங்கும் தமிழக அரசு உள்நாட்டு விவசாயிகளை புறக்கணித்துவிட்டது. உள்நாட்டிலேயே விளையும் தேங்காய், நிலக்கடலை எண்ணெயை மானியம் கொடுத்து ரேஷன் கடையில் விற்க மத்திய மாநில அரசுகளுக்கு ஆளுமை இல்லையா? திமுக தனது தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன தயக்கம் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் ஒரே கேள்வி. கடல் கடந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயில் எண்ணெயில் இன்னொரு பேராபத்தும் மறைந்திருக்கிறது. இந்த பாமாயில் கிட்டத்தட்ட எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட விதைகளிலிருந்து விளைந்தவை என்றே கூறப்படுகிறது. நாம் வாழும் இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவில் விளையும் உணவு தானியங்கள் தான் உடலுக்கு நல்லது என்று வேளாண் அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கடல் கடந்து, நாடு கடந்து மரபணு மாற்று விதைகள், உணவுகள் உடலுக்கு என்னென்ன ஆபத்துக்களை கொண்டு வருமோ என்று நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். இறக்குமதி வரியை குறைத்து வெளிநாட்டு பாமாயிலுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து உள்நாட்டு விவசாயிகளை அழித்துக் கொண்டிருக்கும் மத்திய பாஜக அரசே, இது நியாயமா? ரேஷன் கடைகளில் தேங்காய், கடலை எண்ணெய் வழங்க ஏன் தயக்கம் என்று தமிழக அரசை நோக்கி கேள்வி கேளுங்கள். பதில் கிடைக்கும் வரை. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.